அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 17 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: கிராமங்களில் தொழில் தொடங்க சிறு வணிகர்களுக்கு உரிமம் தேவையில்லை என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களில் தொழில் தொடங்க உரிமம் பெற வேண்டும் என அண்மையில் தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. இதையடுத்து வணிகர்கள் கோரிக்கை வைத்த நிலையில் உரிமம் தேவையில்லை என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இரண்டாவது அறிவிப்பு: வங்கக்கடலில் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நாளை முதல் 5 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 7 முதல் 11 சென்டிமீட்டர் வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் 5 நாட்கள் ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: தொழில்நுட்ப பணிகள் தேர்வுக்கான தேர்வர்கள் முழுமையான சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வரும் 13ஆம் தேதி வரை கால அவகாசத்தை டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. அவ்வாறு செய்ய தவறும் பட்சத்தில் அத்தகைய தேர்வர்களின் உரிமம், அதாவது கோரல் அல்லது விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். நான்காவது அறிவிப்பு: அரசு பள்ளிகளில் மாணவ சேர்க்கையானது 4 லட்சத்தை கடந்துள்ளது என அமைச்சரான அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். மேலும் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் எனவும் 1000 முத்தங்களுடன் மாணவ செல்வங்களை வரவேற்கிறோம் எனவும் அமைச்சரான அன்பில் மகேஷ் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஐந்தாவது அறிவிப்பு: இன்று ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தேசிய பொது போக்குவரத்து அட்டைக்கு, அதாவது சிங்கார சென்னை அட்டையை முழுமையாக மாற திட்டமிட்டுள்ளது. 41 மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் மெட்ரோ பயண அட்டைகளை ரீசார்ஜ் செய்யும் வசதி நிறுத்தப்படுகிறது. QR பயணச்சீட்டுகள் மற்றும் பிற பயணச்சீட்டு பெறும் முறைகள் வழக்கம் போல தொடரும் எனவும் பயண அட்டையில் உள்ள மீதத் தொகையை பயணிப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் எனவும் கூறியுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: 10ஆம் வகுப்பு மற்றும் +1 துணை தேர்வுக்கான முடிவுகளை அரசு தேர்வுகள் இயக்கம் வெளியிட்டுள்ளது. இதையடுத்து மாணவ மாணவியர் தங்களுடைய மதிப்பெண் பட்டியல்களை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் அரசு தேர்வுகள் இயக்கம் அறிவித்துள்ளது. விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்க இணையதளத்திலிருந்தே விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து ஆகஸ்ட் 4 மற்றும் 5ஆம் தேதிகளில் அந்தந்த மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் ஒவ்வொரு பாடத்துக்கும் விடைத்தாள் நகல் பெற ₹275 பணமாக செலுத்த வேண்டும் எனவும் கூறியுள்ளது. ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ள உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை போல நாளை ஆகஸ்ட் 2ஆம் தேதி நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். இதுவரை தொடங்கப்பட்டுள்ள மருத்துவ திட்டங்களிலேயே இந்த திட்டம் மிக சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் எனவும் சென்னையில் மட்டும் 400 இடங்களில் திட்டமிடப்பட்டுள்ளது எனவும் அமைச்சரான மா. சுப்பிரமணியன் பேட்டியளித்திருக்கிறார். எட்டாவது அறிவிப்பு: 2025-26ஆம் கல்வி ஆண்டிற்கான அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முதுநிலை பாடப்பிரிவுகளின் மாணாக்கர் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவானது நீடிக்கப்படுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சரான செழியன் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மாணாக்கரின் முதுநிலை படிப்பின் நலன் கருதி இணையதள விண்ணப்ப பதிவினை இன்று முதல் தொடர்ந்து விண்ணப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது எனவும் மேலும் 31/7/2025 வரை விண்ணப்பித்த மாணாக்கர்களுக்கு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டு சிறப்பு ஒதுக்கீடு மாணாக்கர்களுக்கான கலந்தாய்வானது 11/8/2025 அன்று நடைபெறும் எனவும் பின்னர் பொது கலந்தாய்வு 13ஆம் தேதி அன்று முதல் தொடங்கி மாணாக்கர்களுக்கான சேர்க்கை நடைபெறும் எனவும் முதுநிலை மாணாக்கர்களுக்கான 1ஆம் ஆண்டு வகுப்பு 20/8/2025 அன்று முதல் தொடங்கும் எனவும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 9வது அறிவிப்பு: தூத்துக்குடி மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியரான இளம் பகவத் உத்தரவிட்டிருக்கிறார். தூத்துக்குடி பனைமய மாதா ஆலய பெருவிழாவை ஒட்டி ஆகஸ்ட் 5ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டும் உள்ளது. இந்த உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஆகஸ்ட் 9ஆம் தேதி பணி நாளாக செயல்படும் எனவும் ஆட்சியர் அறிவித்துள்ளார். 10வது அறிவிப்பு: தமிழகம் முழுவதும் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில்
மாணவர்களுக்கான கலை திருவிழா போட்டிகள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி முதல் நவம்பர் 28ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது என பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. அதைத் தொடர்ந்து குறுவட்ட அளவில் ஆகஸ்ட் 25 முதல் 29 வரையும், வட்டார அளவில் ஆகஸ்ட் 13 முதல் 17 வரையும், மாவட்ட அளவில் ஆகஸ்ட் 27 முதல் 31 வரையும், மாநில அளவில் நவம்பர் 24 முதல் 28 வரையும் போட்டிகள் நடைபெறும். மாநில அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு கலையரசன், கலையரசி விருதுகளும் வழங்கப்படும். மேலும் தரைவரிசைகளில் முதன்மை இடம் பெறும் 25 மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு கல்விச் சுற்றுலா அழைத்து செல்லவும் படுவார்கள். 11வது அறிவிப்பு. மாநில தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் ஆகஸ்ட் 9, 10 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. 2026ஆம் ஆண்டு ஹஜ் பயணம் செல்வோர் விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு ஹஜ் பயணம் செல்வோர் விண்ணப்பிக்க ஜூலை 30ஆம் தேதி கடைசி நாளாக அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது கூடுதலாக ஒரு வார கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வரும் ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 13வது அறிவிப்பு. சேலம் மாநகர் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு 6/8/2025 அன்று புதன்கிழமை அன்று சேலம் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உள்ளூர் விடுமுறைக்கு பதிலாக சேலம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், பள்ளி, கல்லூரிகளுக்கு வருகிற 23/8/2025 சனிக்கிழமை அன்று பணி நாளாக அறிவிக்கப்படுகிறது என மாவட்ட ஆட்சித்தலைவரான பிருந்தாதேவி தெரிவித்திருக்கிறார். 14வது அறிவிப்பு. டாக்டர் ராதாகிருஷ்ணன் நல்லாசிரியர் விருதுக்கு ஆன்லைனில் விண்ணப்பித்த ஆசிரியர்கள் அதில் திருத்தம் மேற்கொள்ளலாம் என பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்கு பிறகு ஆன்லைன் விண்ணப்பங்கள் மாவட்ட தேர்வுக்குழுவின் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்பதால் அதன் பிறகு விண்ணப்பத்தில் எவ்விதமான திருத்தமும் மேற்கொள்ள முடியாது எனவும் கூறியிருக்கிறார். 15வது அறிவிப்பு. சென்னையில் மின்சார பேருந்துகளால் ஒரு மாதத்தில் மட்டும் 90 லட்சம் ரூபாய் டீசல் செலவு மிச்சம் என சென்னை போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 6.55 லட்சம் கிலோமீட்டர் வரை 120 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ளன எனவும், டீசல் பேருந்துகளை இயக்கியிருந்தால் அரசுக்கு 1,60 லட்சம் ரூபாய் செலவாகி இருக்கும் எனவும், மின்சார பேருந்துகளை தொடங்கிய ஒரு மாதத்திலேயே 12.80 லட்சம் பேர் அதில் பயணம் செய்துள்ளனர் எனவும் கூறியுள்ளது. 16வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு மொத்தம் 3000 கோடி மதிப்பில் 4 ஆண்டு கால பிணை பத்திரங்கள் 1000 கோடி 6.82% தமிழ்நாடு அரசு பிணை பத்திரங்கள் 2035 1000 கோடி மறு வெளியீடு மற்றும் 7.7% தமிழ்நாடு அரசு பிணை பத்திரங்கள் 2055 ரூபாய் 1000 கோடி மறு வெளியீடு ஏலத்தின் மூலமாக விற்பனை செய்யவிருப்பதாக அறிவித்துள்ளது. இந்த ஏலமானது இந்திய ரிசர்வ் வங்கியால் மும்பையில் உள்ள அதன் மும்பை கோட்டை அலுவலகத்தில் வரும் 5ஆம் தேதி நடத்தப்பட உள்ளது. கடைசியாக 17வது அறிவிப்பு. 2025-26ஆம் கல்வி ஆண்டுக்கான பொறியியல் மாணவர் சேர்க்கைக்கு பொது கலந்தாய்வில் நிரப்பப்படாத இடங்களுக்கு 12ஆம் வகுப்பு பொது மற்றும் தொழில் கல்வி பயின்று சிறப்பு துணைத் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் மற்றும் 2025 பொது கலந்தாய்வில் கலந்து கொள்ள இயலாத மாணவர்கள் துணை கலந்தாய்வுக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் அறிவித்துள்ளது. இதற்கு விண்ணப்பிக்க விருப்பமும் தகுதியும் உள்ள மாணவர்கள் tneaonline.org என்ற இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் எனவும், துணை கலந்தாய்வானது ஆகஸ்ட் 21ஆம் தேதி துவங்கவும் உள்ளது. இந்த 17 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் என்ன நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.